இது பயங்கரமான ஆளா இருக்கடா. ஏன் அப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியலடா. நல்ல பொண்ணாதான் இருந்தா திடீர்னு இப்படி மாறிட்டா. எவ்வளவு கேட்டாலும் மன்னிப்பு கேட்க போறது இல்ல. ஓ ஸ்ருதி வீட்டுக்கு வரமாட்டா. இந்த ரவி, இந்த பொண்ணு தான் லூசா இருக்கு. இவங்க அப்பா மட்டும் எவனா பேசுவாமா? அட போடா, இதுவே இவ்வளவு பெரிய லூசா இருக்கு. அவங்க அப்பா அம்மா அதை விட பெரிய லூசா இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான்டா. எவ்வளோ வீட்டுல சேர்க்க போய் தான் இப்ப கண்டவெல்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த குடும்பத்தோட நிலைமை. விஜயா, ஸ்ருதிக்கு போன் பண்ணி பேசு. அவகிட்ட நான் என்ன பேசுறது? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்பா பலகுரல்கிட்ட பேசுனாலே அம்மாக்கு லைட்டா பயம் வருது போலப்பா. எனக்கு என்ன பயம்? ஆனா அம்மா சுதிக்கு தான் போன் பண்றாங்க. எதுக்குமா அவ திமிரா பேசுவா? உன்கிட்ட அப்படி பேசலாம்டா. ஆனா என்கிட்ட பாசமா தான் பேசுவா. நீ எப்ப வீட்டுக்கு வருவ? எந்த வீட்டுக்கு? என்னம்மா இப்படி கேக்குற? நம்ம வீட்டுக்கு தான். நான் எதுக்கு ஆண்டி வரணும்? என்ன இருந்தாலும் இதுதானமா உன் வீடு. பிரச்சனையே ரவி பாத்துப்பான்னு சொன்னேன். பிரச்சனையே அவன்தான். அவனாலதானே எல்லாம். ஆண்டி, நான் சொன்னதுல சரியா இருக்கேன். அந்த நீத்து என்கிட்ட வந்து சாரி கேட்டு இனிமே ரவி மேல லவ் இல்லன்னு ஒத்துக்கிட்டு வீடியோ போடணும். அப்பதான் நான் வருவேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். என்னம்மா நீ ஆன்ட்டி சொல்றேன்ல, உனக்கு ஆன்ட்டி மேல மரியாதை இருக்கா இல்லையா? ஸ்ருதி, ஸ்ருதிமா என்னடா அவ கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஏங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? இதுக்குதான் என்ன பேச சொன்னீங்களா? நான் தான் சொன்னேன்லமா அவ திமிரா பேசுவான்னு. அதனாலதான் கால் பண்ண வேணாம்னு சொன்னேன். அதுக்காக இதை இப்படியே விட முடியுமாடா? புரியுதுப்பா, ஆனா அவ சொன்னா கேக்குற டைப் இல்ல. ரவி, சுத்தி விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் எல்லாமே பண்ணணும். அவங்களுக்கு கோவம் வந்துட்டு அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அம்மா கிட்டே அந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னா உன் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குமேடா. டேய், அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? போடா. இப்ப இந்த ஆர்டர் கிடைக்காததுனால என்ன அவர் வீட்டை விட்டே அனுப்பிட்டாரு சார். அவரோட வைஃப்னு கூட என்ன பாக்கல என்னமா சொல்றீங்க? இந்த விஷயத்துக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போவாங்க? சார். அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காரு சார். இந்த ஆர்டரை மேடம் கிட்ட இருந்து பேசி நான் தான் வாங்கினேன். வீட்ல யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது சார். அந்த ஆர்டரை திரும்பவும் என் ஹஸ்பண்டுக்கே கொடுத்தா என் மேல இருக்கிற கோவம் போயிடும் சார். என் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட